வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா இலங்கையில் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டம். நாங்கள் இங்கே கிளிநொச்சிக்கு வந்த நாங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்றுக்கு செல்ல போகிறோம். அதற்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை தட்டி கமெண்ட்ஸ் பண்ணவனோண்டு கேட்டுக்கொண்டு எங்களுக்கு நீங்கள் வழங்கி வர ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இன்றைக்கு இந்த பிரதேசத்துக்குள்ள தான் ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ள போகிறோம். அதே மாதிரி அந்த சிறப்பான நிகழ்வு என்னன்றதை அங்கே போய் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரோம். இன்றைக்கு ஒரு விசேடமாக மடுமாதாவுக்கு மக்கள் நடபவனியாக வந்து கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் இந்த இடத்துலேருந்து தான் நான் இந்த இடத்துக்கு போக போகிறோம். அங்கே போய் என்னென்ன விடயம்ன்றதை நாங்கள் பார்ப்போம். பாருங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் அந்த சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. இன்றைய நிகழ்வு ஒரு 31 நாள் நினைவு நாள். அதாவது சாந்ததேவி செல்லகுமாரன் ஓய்வு பெற்ற ஆசிரியர், சாவகச்சேரி, யாழ் மாவட்டம் சாவகச்சேரி பெருங்குளத்தடியைச் சேர்ந்த திருமதி சாந்ததேவி செல்லகுமாரன் அவர்களுடைய 31 நாள் நினைவு நாள் இன்றாகும். இந்த நாளை இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து இறைவிதம் அடைஞ்சிருக்கிற அவளுடைய நினைவு நாளாகத்தான் இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்துல 10 பயனாளிகளை தெரிவு செய்து ரூபாய் 5000 பெறுமதியான உலருணவு பொதிகளை நாங்கள் வழங்குவதற்கு இங்கே வந்திருக்கிறோம். இந்த உதவியை வழங்கியிருந்தவை கனடாவில் இருந்து அவருடைய பிள்ளைகள். அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய அம்மாவுக்கு இந்த 31 நாள் நினைவு வருகிறது, என்ன செய்யலாம் என்று என்னோட தொடர்பு கொண்டு கதைச்ச பொழுது நான் சொன்னேன், அம்மாவுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பயனாளிகளை தெரிவு செய்து அம்மாவுடைய ஞாபகமாக இன்றைக்கு நாங்கள் அதிலேயும் போர் நடவடிக்கையில் பாதிக்கப்பட்ட ஆக்கள் எங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் முக்கியமான ஒரு ஆக்களாக இருப்பினோம். அந்த வகையில் அப்படியான ஆக்களை நாங்கள் தெரிவு செய்து அந்த பயனாளிகளுக்கு நாங்கள் இன்றைய நாளில் ரூபாய் 5000 பெறுமதியான உலருணவு பொதியை நாங்கள் இன்றைக்கு வழங்கி வைக்கிறோம். இந்த திருமதி சாந்ததேவி செல்வகுமாரன் ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியை, அவர்களுடைய நினைவு தாங்கிய இன்றைய சிறப்பு நிகழ்வு. இதுபோல் பல நிகழ்வுகளை எங்களுடைய சேனல் தொடர்ச்சியாக இந்த பணியை செய்து கொண்டு வருகிறது. வடமாகாணத்தில் கூடுதலாக எங்களுடைய சேனலுக்களால் கிடைக்கிற உதவிகளை நாங்கள் மாவட்டம் என்று பார்க்காமல் எங்களுக்கு கிடைக்கிற தூரத்துக்கு சென்று போரில் நலிவிட்டு போயிருக்கிற எமது தாய உறவுகளை தெரிவு செய்து, குறிப்பாக போராளி மாவீரர் குடும்பங்கள், போராளிகள், படுகாயமடைந்தவர்கள், விழித்திறனற்றவர்கள் என்று சொல்லி எல்லாரையும் நாங்கள் உள்வாங்கி அந்த உதவிகளை வழங்கி வருகிறோம். இந்த நாட்களை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த தாயாரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் அவள் சமூக பணியில் சமூக வாழ்க்கையில் ஒரு ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றாலும் தன்னுடைய நினைவு நாளிலே ஒரு 10 குடும்பங்களை நினைவு கூர்ந்திருக்கிறது அந்த குடும்பம். அந்த குடும்பத்துக்கு நான் என்னுடைய சேனல் சார்பில் பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய உதயம் யூடியூப் சேனல் மிகப்பெரிய அளப்பெரிய பணியை செய்து கொண்டு வருகிறது. இந்த பணியில் எங்களோடு கைகோர்த்து ஒரு சில நாடுகளில் இருந்து எங்களோடு கைகோர்த்து அந்த உதவிகளை வழங்குவதற்கு உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய சேவைகளை சேனல் மூலம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆனால் இன்று நாங்கள் இந்த நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுவதோ அல்லது நினைவு கூறுவதற்கான காரணம், இதே போல் பல தாய் தகப்பனுடைய நினைவுகள் தாங்கி எங்களோட தொடர்பு கொள்கிற பொழுது எங்களுடைய தாய பிரதேசங்களிலே வாழுகிற வறிய நிலையில் காணப்படுகின்ற எமது தாயக உறவுகளுக்கான உதவிகளை நாங்கள் வழங்க வேணும். அந்த உதவிகளை கொடையாளர்கள் எங்களுக்கு கூடாக வழங்குகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் அந்த உதவிகளை வழங்கி வரோம். எங்களுடைய சேனல் பல்வேறுபட்ட சமூக பணிகளையும் செய்து வருகிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு இப்போ தொடர்ந்து இந்த மாதம் நான் நினைக்கிறேன் ஒரு 3வது பணியாக இது காணப்படுது. ஆகவே இந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிற ஆக்களின் இன்றைய தோற்ற நிலைப்பாட்டை பார்த்தா தெரியும். அவர்கள் என்ன சூழ்நிலையில் எப்படிப்பட்ட கஷ்டமான நிலையை அவர்கள் எதிர்கொள்ளுகின்றார்கள், இப்படி வாழ்கிறார்ன்றதை எங்களுடைய சேனல் உங்களோட பேசும். இதில் வந்தவுடனே ஒரு ஐயா சொன்னார், நான் 5 கிளினிக்கு போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. எத்தனை கிளினிக்கு போனாலும் வெளிநாடுகளில் வசிக்கிற உறவுகள் அந்த உதவியை செய்ய முன்வர வேண்டும்.
போர் முடிந்து இந்த 18 ஆண்டுகளை கடந்து கொண்டு செல்லுகின்ற இந்த காலகட்டத்தில் எங்களுடைய உறவுகளுக்கு பெருவாரியான வெளிநாட்டு உதவிகள், பல சமூக செயல்பாட்டாளர்கள், பல நிறுவனங்கள், பல சமூக அமைப்புகளுக்கூடாக பெருவாரியாக வந்து வெளிநாடுகளில் வசித்தவர்களுடைய 18 ஆண்டுகளாக வழங்கியிருக்கிறார்கள். யாரும் வழங்க முடியலை என்று சொல்லியலாது. கிடைத்தவர்களுக்கு கிடைத்தது, கிடைக்காதவர்கள் கிடைப்ப. எங்களுடைய பணிகள் வந்து மிகவும் பின்தங்கிய கிராமங்களை தெரிவு செய்து அதிலே மிகவும் நாளாந்த கூலி வேலைக்கு போய் நாளாந்த அடுத்த கட்டத்தை கொண்டு செல்ல முடியாதவர்களை தான் நாங்கள் தெரிவு செய்து இந்த செயல்பாடுகளை செய்து வருகிறோம். இந்த சேனல் மூலம் நாங்கள் வந்து கல்வி செயல்பாடுகளும் முடிந்தவரை பணியாற்றி அதுகளை செய்து கொண்டு வரோம். அதே போல் மாவீரர்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு கொஞ்ச குடும்பங்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச பணங்களை நாங்கள் மாதம் மாதம் வழங்கி வருகிறோம். இதுகளை நாங்கள் பப்ளிக்காக சொல்லலான்டா பல 57,000க்கும் மேற்பட்ட மாவீர குடும்பங்கள் இருக்கிறது. நிறைய போராளிகள் படுகாயமடைஞ்சவர்களுக்கு அப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் எனக்கு நெருக்கடியாக கொடுத்தால் எங்களுக்கு அவ்வளோ பணம் வந்து வெறே இல்லை. எங்களுக்கு அந்தளா தூரத்துக்கு இல்லை. இப்போ அவ்வளோ தூரத்துக்கு இல்லை. எங்களுடைய சேனலில் நின்ற பல உறவுகள் விட்டுட்டு போட்டினோம். பல உறவுகள் புதுசாக வந்து கொண்டிருக்கணும். அப்போ எங்களுக்கு கிடைக்கிற விடயங்களை நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறே இல்லை. இப்போ எங்களுக்கு இந்த 31ஆம் நாள் நினைவில் என்னுடைய அன்பு தாயார் வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் சாந்தாதேவி செல்வகுமாரனுடைய நினைவு தாங்கிய 31ஆம் நாள் நினைவில் இன்றைக்கு உங்களை அழைச்சி இந்த உதவியை நாங்கள் வழங்குகிறோம். இந்த உதவியை கனடாவில் இருந்து வழங்கியிருந்த பிள்ளைகளுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இங்கே 10 பொதி வீட்டு இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் நாங்கள் வந்து $5,000 என்ன பொதி என்ன பொருட்கள் வழங்குகிறோம்ன்றதை நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். தொடர்ச்சியாக எங்களோட காணொளி மூலம் என்ன பொருள் வழங்குகிறோம்ன்றதை நாங்கள் சொல்லிக்கொண்டு வரோம். இதில் வந்து உள்ளுக்குள்ளே 10 கிலோ அரிசி இருக்குது. அதை நாங்கள் வெளியில் எடுக்கலைன்னா அதில் வேக்கில் இருக்கிறபடியாக. அதே போல் இங்கே 5 கிலோ மாவு இருக்குது. இங்கே நூடுல்ஸ் 1 கிலோ இருக்குது. அதே போல் வந்து மெலிவன் மாதிரி அப்படி ஒன்று இருக்குது. இங்கே வந்து தேயிலை வந்து 1/4 கிலோ இருக்குது. அதே போல் பெனடோல் கார்டு. இது வந்து நெத்தலி கருவாடு வந்து 1/2 கிலோ இருக்குது. அதே போல் இங்கே வந்து பருப்பு, மற்றது சீனி, இவ்வளவு பொருள்களும் உள்ளடக்கி இன்றைய இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் அந்த விலைக்கு பொருத்தமாக வந்து $5,000 10 பயனாளிகளுக்கு வந்து இந்த பொருட்களை வழங்க சொல்லி இருந்தவை. அவை அனுப்பியிருந்தவை பெயர் சொல்ல வேண்டாம்ன்றபடியே நான் சொல்லல. ஆனால் சாந்தாதேவி செல்வகுமாரன் தான் அந்த நினைவு நாளுக்குரிய ஆக்கள். உதவி செய்தவை இப்போ கனடாவிலே இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த காணொளி வழியாக இருக்கிறதோ அதை பார்ப்பினோம் என்று கேட்டுக்கொண்டு எங்களை நம்பி இந்த சேனல் மூலம் தொடர்பு கொண்டு இந்த உதவியை $50,000 பணத்தை அனுப்பி $5,000 பொதியை நாங்கள் இன்றைக்கு வழங்குவதற்கு உதவி செய்த சாந்தாதேவி செல்லகுமாரன் குடும்பத்துக்கு நன்றியை தெரிவிப்பதோடு அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவருடைய நினைவு நாளிலே கடவுளை பிரார்த்திக்கிறது கொண்டு இந்த உதவி பொருட்களை நாங்கள் வழங்க போகிறோம். வேண்டாம் ஒரு சிறிய உதவியாக இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். இங்கே இருந்து தெரிவு செய்து ஒரு இடத்துல ஒருங்கிணைத்து கொடுக்குறோன்றது அது பெரிய விடயம். அதே போல் வந்து உங்களுடைய சில பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய சேனல் மூலம் பதிவேற்ற விரும்புகிறோம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி இந்த பொருட்களை நீங்கள் வந்து எல்லோரும் எடுத்துக்கொண்டு போகலாம். ஏனென்றால் உங்களுக்கான எல்லாம் வந்து தயாரித்தாச்சு. ஆகவே நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். வேறு ஏதாவது நீங்கள் கருத்துக்கள் சொல்ல அம்மா சாந்தாதேவி அம்மாவுக்கு நன்றி சொல்கிறார்கள், நன்றி சொல்லலாம். அதே போல் இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற பொருட்களை தான் நாங்கள் காட்டியிருக்கிறோம். அதே போல் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கிற வெளிநாடுகளில் வசிக்கிற எமது தாய உறவுகள் இது போன்ற பல நிகழ்வுகளை, திருமண நாட்கள், பிறந்த நாட்கள், அதே போல் என்ன நிகழ்வுகளாக இருந்தாலும் எங்களுடைய சேனல் மூலம் செய்ய வேணுமென்று விரும்புகிற உறவுகள் எங்களோட சேனலில் வந்து என்னுடைய நம்பர் உள்ளுக்குள்ளே இருக்குது. இங்கே தொடர்பு கொள்கிற பொழுது எந்த மாவட்டம் எந்த பிரதேசம் என்று சொல்கிற பொழுது நீங்கள் என்னோட தொடர்பு கொள்கிற பொழுது நான் உங்களோடு பேசுகிறது தயாராக இருக்கிறேன் என்று கூட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட இதுவரை காலத்தில் நாங்கள் 15,000 குடும்பத்துக்கு மேலே நிவாரணப் பணிகளை நாங்கள் செய்து பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களை வாழ்வாதாரத்தை கொடுத்து வாழ வச்சு நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கான உதவிகளை வழங்கி தொடர்ந்து எங்களுடைய பணி இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உதவியை நம்பி செய்ததுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். மீண்டும் மீண்டும் எங்களுடைய சாந்தாதேவி அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த 31ஆம் நாளில் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வேறொரு மாவீரர் குடும்பம் ஐயா, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தி சொல்லுங்கள். நீங்கள் யாரும் இங்கே இருந்து வந்திருக்கிறீங்கள், உங்களோட பிரச்சனை? நானும் அங்கே கிளிநொச்சி மாவட்டம் கவுதாரி மலையிலேருந்து வரோம். ஓகே.
நீங்கள் ஒரு மாவீரர் குடும்பம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு ஒரு நினைவு நாளை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு ரூபாய் 5000 ரூபாய் பொருள் கிடைச்சதுக்கு உங்களை தேடி வந்து என்ன தாயாருடைய நினைவில் உங்களை அழைச்சிருக்கிறேன். வந்த இடத்துலாம் தெரியும் எனக்கு மாவீரர் குடும்பம் உண்டு. இந்த வகையில் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீங்க? யாரோட இருக்கிறீங்க? நான் பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்தோட தாயாருக்கு நீங்கள் நன்றி சொல்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு நன்றி. சரி என்ன பிரதேச செயலம் பூனேரி என்னென்ன வருத்தத்துக்கு என்னென்ன கிளினிக்கு போகிறீங்க அதை சுருக்கமாக வந்து இதில் நாங்கள் பதிவு செய்வோம். தைரஜன் சரியோ, மொழிவாதம் ஒன்றும் செய்ய இயலாது சரியோ. மற்றது காது கேட்காம வந்துட்டு, கண் தெரியாமல் வந்துட்டு, மற்றது என்னென்னா மிஷின் பொட்டியால் விழுந்தோம். சரியோ. நீங்கள் யாரோட இருக்கிறீங்க? தனியாக தான் இருக்கிறேன். தனியாக இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனைகளாக இருக்கிறது? பிரச்சனையாக இருக்குது. அப்போ வேலை ஒன்றும் இல்லை. வேலை ஒன்றும் இல்லை. சாப்பாட்டு பிரச்சனைகளை யார் பார்க்குறது? அண்ணனாக்கள்லாம் பார்க்குறேன். அண்ணாக்கள், தம்பியாக்கள், தங்கச்சியாக்கள்லாம் பார்க்குறேன். ஒரு இதுவும் இல்லை. மற்றது மாவீரர் குடும்பம் உங்களோட கதைக்க வேணும். அதான் நான் இப்போ முதலே சொன்னேன்டா 57,000 மாவீரர் குடும்பம் இருக்குது. எல்லாருக்கும் எங்களால் தீர்வு கொடுக்க முடியாது. என்னுடைய சேனல் இந்த இதில் இப்போ பப்ளிக்காக உங்களோட விஷயம் போகுது. நீங்கள் ஒரு மாவீரர் குடும்பம், இதுகளை பார்த்து யாராவது வெளிநாட்டு உறவுகள் எங்களுக்கு உதவி செய்தா தெரியல. இப்போ நாங்கள் வேறு தரப்பு மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கவும் மேலாது செய்ய மேலே எங்களுக்கு வந்ததை நாங்கள் இன்றைக்கு தாரோம். இதை போய் அடுத்த கட்டம் யாராவது பார்த்து ஏதாவது முடிவுகள் எடுத்தால் நாங்கள் அது சம்பந்தமாக பரிசீலிக்கலாம். என்ன ஐயா நீங்கள் என்ன 2 கண்ணும் தெரியாது? உங்களுக்கு 2 கண்ணும் தெரியாது. அப்பா இருக்கிறாரு, அப்பாவுக்கு 93 வயது. தங்கச்சி இருக்கு, காதும் கேட்காது, வாயும் கேட்க மாட்டா. எனக்கு கண் தெரியாது. எவ்வளோ காலமாக உங்களுக்கு பார்வை இல்லை? எனக்கு 15 வயசில் பார்வை இல்லாமல் போனது. இப்போ 57 வயசாகி. சரி. இன்றைக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு நிவாரண பணி ஒன்றை ஒழுங்கு செய்த நாங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திடீரென்று ஒரு 5000 ரூபாய் பொருள் வந்து கிடைக்குது. அதை நான் ஆசைப்படுறேன், பெருமைப்படுறோம். இந்த அம்மாவுக்கு நீங்கள் நன்றி நன்றி சாமான். சரி, ஓகே. நீங்கள் இருக்கிறார், ஆனால் 5 கிளினிக்கு போய் வர்றாருன்னு சொல்லி தனக்கு ஒரு போக்குவரத்து வசதியை மாதம் ஏற்படுத்தி தர சொல்லி அன்புரிமையோடு வேண்டிக் கொண்டார். தயவுசெய்து இந்த காணொலியை பார்க்குற உறவுகள் ஒரு மாவீரருடைய பெற்றோருடைய பேராவலத்தை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். இவருடைய நிலைமையை கருத்தில் கொண்டு நீங்கள் உதவி செய்ய விரும்புகிறவர்கள் என்னோட தொடர்பு கொள்கிற பொழுது நான் அவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி அவைக்கு மாதம் உதவிகளை வழங்குவதற்கு முன்வரணும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த உதவியை வழங்கின கனடாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த உதவி அம்மா தாயாருக்கும் நான் நன்றி கூறி மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.